நீர்மோர் பந்தல் பேர் வச்சுட்டாங்க. அதில் போயிட்டு நீ போயிட்டு நீர்மோர் பந்தலில் ஏடா உள்ளே போய் உட்கார நம்ம யாரையும் கேட்க முடியாது, தேர்தல் கமிஷன் கேட்க முடியாது, நானும் கேட்க முடியாது, நீங்களும் கேட்க முடியாது. என்ன டைட்டில் ஏதோ நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன், விஞ்ஞான ரீதியாக எப்படியெல்லாம் குளறுபடி பண்ணலாம், எப்படியெல்லாம் லாபம் சம்பாடலாம், எப்படிலாம் ஊழல் பண்ணலாம், எப்படிலாம் திருட்டுத்தனம் பண்ணலாம், எப்படிலாம் மொல்லமாரித்தனம் பண்ணலாம், எப்படிலாம் முடிச்சவைத்தனம் பண்ணலாம், எப்படிலாம் பொம்பளைங்கிட்ட வந்துட்டு நம்ம ராஜீவ்காந்தி மாதிரி பதிவு போடலாம், இதெல்லாம் யாருக்கு தோணும்னா திமுக காரன் தான் தோணும். அதாவது அந்த நமக்கு சட்டத்தை நாம் மதிப்போம், அவன் சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை மதிப்பான். இப்படி தான் தேர்தல் கமிஷன். இப்போ அங்கே வந்துட்டு நீங்கள் தேர்தல் அலுவலகம்னு வச்சுனாக்கா தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக உள்ளே போய் ஏன் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க என்ன எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நீர்மோர் பந்தல் வைக்கும் போது யாரும் கேட்க முடியாது. தண்ணி குடிக்க வரணும் கூட தடுக்கிறான்ப்பா தேர்தல் கமிஷன்வான். தண்ணி குடிக்க வரவனும் கூட மோடி அவர்களுடைய கைப்பாவகையாக இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் தடுக்குதுன்னு சொல்லுவான். அப்போ ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டை நம்ம பிஜேபி மேலே இந்திய கூட்டணி மேலே வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி பந்தல்கள் இந்த மாதிரி கூடாரங்கள்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க. இதில் யார் இதை பண்ணுறான்னாக்கா எந்த விஷயமாக இருந்தாலும் முன்னோடியாக இருக்கக்கூடிய, ஊழலாக இருந்தாலும் முன்னோடி அவர் தான், ஜெயிலுக்கு போகிறதா இருந்தாலும் முன்னோடி அவர் தான், ஹாஸ்பிட்டலில் நெஞ்சு வலினாலும் முன்னோடி அவர் தான், பேண்ட்டை வந்து சிறுநீர் போட்டாலும் முன்னோடி அவர் தான். இது எல்லாத்துக்கும் முன்னோடி யார்? கரூர் செந்தில் பாலாஜி. அதே போல் பதவி பறிக்கப்பட்டதாக வந்து இந்த அவமானத்துக்கு அவர் தான் முதல் காரணம். இதுக்கு முன்னாடி யாருன்னா பறிக்கப்பட்டதான்னு கேட்டாக்கா திமுக வரலாற்றில் கிடையாது. ஊழலுக்காக ஒருத்தருடைய அமைச்சரோட பதவியை புடுங்கினாங்களான்னு கேட்டாக்கா அது முதல்ல வந்து செந்தில் பாலாஜி தான் பொருந்தும், வேறு யாருக்கு அது பொருந்தாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு சொந்தக்காரரான செந்தில் பாலாஜி கரூரில் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ செந்தில் பாலாஜி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 2 பை எலெக்ஷன் நடந்துச்சு உங்களுக்கு ஈரோட்டில். அந்த 2 பை எலெக்ஷனுமே இன்சார்ஜாக யாரை கொடுத்துருந்தாங்க? செந்தில் பாலாஜி தான் கொடுத்தாங்க. அப்போ அந்த 2 பை எலெக்ஷன் செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரு? இப்போ இது பேர் தண்ணீர் பந்தல், அதாவது நீர்மோர் பந்தல். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, அது பட்டி மாதிரி இந்த பன்னிகளை அடைச்சி வைப்பாங்க இல்லையா, பன்னிகை ஆடுங்க மாடுகளை அது மாதிரி அடைச்சி வச்சு உள்ளே தீனியை போட்டு உள்ளே சாப்பாடு போட்டு நீ அங்கேயே சாப்பிட்டுக்க, அங்கேயே கழிஞ்சிக்க, எல்லாத்தையும் அங்கேயே பண்ணிக்க, உனக்கு டெய்லி சாப்பாடு வந்துடும், உனக்கு டெய்லி பணம் வந்துடும். உன்னோட வேலை என்ன? காலையில் பட்டிக்குள்ளே வந்து அடைஞ்சிடணும், நைட்டு 10 மணிக்கு பட்டியிலேருந்து வெளியே போயிடணும், திரும்ப காலையிலேருந்து. இது மாதிரி தேர்தல் முடிகிற வரைக்கும் இது ஒரு ஃபார்முலாவா, எப்படி திருமங்கலம் ஃபார்முலா வந்துட்டு அழகிரி கொண்டு வந்தாரோ அதே போல் இந்த பட்டி ஃபார்முலாவை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய செந்தில் பாலாஜி. இது தமிழகம் முழுக்கவே இது நடக்கும் இனிமேட்டு.